हेलो स्टूडेंट्स, राष्ट्रभाषा स्टूडेंट्स के भिन्नार्थी शब्द भिन्न भिन्न अर्थ वाले शब्द 25 கொடுத்திருக்காங்க புக்ல. உங்க புக்ல பேஜ் நம்பர் 217. அதுல நம்ம 12 பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 14 13 இருக்கு. அதை பார்த்துடலாமா? தோ தோ அப்படின்னா ரெண்டு மீனிங் கொடுத்திருக்காங்க. என்ன பாருங்க, கோபால் கோ ஃபல் தோ, கோபாலுக்கு பழம் கொடு. கோபால் கோ ஃபல் தோ, தோன்னா கிவ், தோன்னா கொடு அப்படின்னு அர்த்தம். மேஜ் பர் தோ ஃபல் ஹை, மேஜை மீது 2 பழங்கள் இருக்கின்றன. அப்ப 2 அப்படின்றதுக்கும் தோ தான். அப்புறம் தோன்னா கிவ் அண்ட் டூ, ரெண்டு மீனிங்ல வருதா? அடுத்தது தியா, தியா உஸ்னே தும்கோ கியா தியா, உஸ்னே அவர், தும்கோ உனக்கு, கியா தியா என்ன கொடுத்தார். இந்த இடத்துல தியான்றது கொடுத்தார் என்ற மீனிங்ல வருது. பஹலே கர்மே தியா ஜலாவோ, முதலில் வீட்டில் விளக்கேற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தீபம் எரியறதுக்கும் விளக்கேற்றுறதுக்கும் தியா தான், தீபம்ன்ற மீனிங்ல வருது. இந்த இடத்துல கொடுத்தார்ன்ற மீனிங்ல வருது. அடுத்தது கி, ராம் கி பத்னி சீதாக, ராமனுடைய, இந்த உடையன்ற மீனிங்ல வருது. ராம் கி பத்னி சீதாக, ராமருடைய மனைவி சீதா. மைனே ஆஜ் சபேரே ஈஸ்வர் சே பிரார்த்தனா கி, இந்த இடத்துல டூ கர், அதாவது செய்தேன் அப்படின்ற மீனிங்ல வருது. மைனே நான், ஆஜ் இன்றைக்கு, இன்னைக்கு காலையில, சபேரே நான் இன்னைக்கு காலையில, ஈஸ்வர் சே இறைவனிடம், சிவனிடம், பிரார்த்தனாக்கி பிரார்த்தனை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செய்தேன்ற மீனிங்ல இங்க வருது. இங்க ராமருடைய அப்படின்ற மீனிங்ல வருது. இப்போ உடைய, செய்தேன் ரெண்டு மீனிங்ல வருது. அடுத்தது ஃபல், கேலா மீட்டா ஃபல் ஹை, வாழைப்பழம் சுவையான, வாழைப்பழம் சுவையான பழம். அப்ப ஃபல்னா பழம் அப்படின்ற மீனிங்ல வருது. வாழை இனிப்பான பழம். அடுத்தது பரீட்சா ஃபல் கபு ஆயேகா, பரீட்சா தேர்வு எழுதுனல்ல, அதோட ரிசல்ட் எப்போ வருது? ஃபல் அதோடைய பலன், பாஸா ஃபெயிலா அது எப்போ வருது? கபு வென், ஆயேகா எப்போ வரும்? பரீட்சா ஃபல் கபு ஆயேகா, பரீட்சையோடைய ரிசல்ட் எப்போ வரும்? பலன், இந்த இடத்துல பலன் அப்படின்னு எடுத்துக்கணும், இங்க பழம் அப்படின்னு எடுத்துக்கணும். கி, இந்த குறில் இது காந்திஜினே கஹாக்கி சரித்திர கயா, காந்திஜி சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல அண்டுன்ற மீனிங்ல வந்திருக்குது. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுடைய ஒழுக்கம், குணம் இது ரெண்டும் போயிடுதுன்னா அத்தோ சபு குச்சி கயா, அவனை விட்டு எல்லாமே போயிடும், அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஒழுக்கமாட்ட ஒருவங்கிட்ட எது இருந்தாலும் அது வேஸ்ட் அப்படின்ட்டாரு. அபு தும் ஆவோகே கி நஹி, இந்த இடத்துல ரீசன், அதாவது